காய்ஸ் இப்போ நம்ம பவிஸுக்கு தான் நம்ம போய் என்ன டாஸ்க்கு போக போகிறோம். இப்போ நம்ம லாரி டிரைவர் ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், என்ன ரியாக்ஷன் பார்த்துடலாம். ஆனால் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வராங்கண்ணா, நாங்கள் ஒரு டாஸ்க் வீடியோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பையனுக்கு ஒரு டாஸ்க் வீடியோ வந்து யாரோச்சிட்ட சொல்லி கேட்டு அந்த டாஸ்க் வீடியோ பண்ணணுங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு டாஸ்க் மட்டும் சொல்லுங்கண்ணா. டாஸ்க் வீடியோனா என்னப்பா அது? ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து பையன் வந்து செய்வோம், ஓகேங்களா? யூடியூப்லலாம் பார்த்து சொன்னாலும் அடிக்கிற வெயிலில் போய் 1 மணி நேரம் படுக்க சொல்லுவோம். மொட்டை வெயிலில் இல்லையா? ஆ என்னண்ணா வெயிலில் எப்படி நான் தூங்குறது? அதுதான் இப்போ ஏசியில் படுக்க முடியுங்க. ஓகேவா? சரிண்ணா, ஓகே, உங்களுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, ஓகேண்ணா. நாங்களும் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த அண்ணன் சொன்ன டாஸ்க்கை பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வேற பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு வேற லைட்டாக பயமா இருக்கு. ஸோ வாங்க தூங்குவோம் உங்களுக்காக. One hour later. முடியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வீடியோ செஞ்சுட்டேன், போதும். காய்ஸ் இப்போ வந்து எனக்கெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம பையன் தான் இருக்கிறான், ஸோ அவனுக்கு எடுத்துடலாம் வீடியோ. என்ன டாஸ்க்குன்னு நம்ம தெரிஞ்ச கடை தான், போய் பார்த்துடலாம். வரா கண்ணு இல்லை பாய், யூடியூப் சேனல் வந்துருக்கோம், ஒரு டாஸ்க் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பையன் வந்து டாஸ்க் வீடியோ எதுவும் பண்ணணும், அவனுக்காக ஏதோ ஒரு டாஸ்க் வீடியோ மட்டும் சொல்லுங்க. டாஸ்க் வீடியோ இப்போ யூடியூப்லலாம் பார்ப்பீங்களா? ஆமாம் ஏதோ டாஸ்க்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி பையனுக்கு மட்டும் அது ஒரு டாஸ்க் வீடியோ பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, பையன் பார்க்கறதுக்கு சாந்தமா இருக்கான். ஒரு ரவுடி கிட்ட போய் பாருங்க, பார்க்கறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பண்ணுறீங்களா? பண்ணுவோம். இப்போ அந்த அண்ணன் சொன்ன டாஸ்க்கை நம்ம பண்ண போகிறோம், ரவுடிஸம் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படி பண்ணுறேன்னு. குமார், எப்படி ரவுடிஸம் மாதிரி இருக்கா? அண்ணா குடிகாரன் மாதிரி இருக்குண்ணா. குடிகாரனா? நானும் குடிகாரனாடா. குடிகாரனா பின்ன குல்பேஸ்காரனா? சிக்கடி டாடே. சரி, ரவுடிஸ் என்னென்ன பண்ணுவாங்க? ரவுடிஸ்னா இந்த மாதிரி வழிப்பறி போகிறவங்களாம் போய் வந்துருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யாரடா போய் பண்ணுறதீங்க? யாராவது போவானே, அவன் பண்ணுங்க. பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அடிச்சோம்னா அவ்வளோதான், தலை மேலே விட்டுவாங்க. அப்புறம் செவ்வா பண்ணுவோம், எவனாச்சும் கிடைப்பாங்க செவ்வாய, அவனை வச்சு பண்ணுவோம். பார்க்கிற எவனாச்சும் கிடைக்கிறானா போய் பார்ப்போம். என்னதுடா சாப்பிட்றா? என்னது? வெஜ்ஜு பிரியாணியா? வீட்டில் செஞ்சது இங்கே கொண்டு வந்திருக்கியா? அது என்னடா வெஜ்ஜு பிரியாணி, நல்லா இருக்குமா? இங்க இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கொஞ்சமா இருக்குண்ணா, எனக்கு வேணும். இங்கடா இப்படி இருக்கு, நல்லா இருக்கடா. நல்லா இருக்கு.
நவுத்து போன மாதிரி இருக்கு. ஆமாண்ணா அப்படிதானே இருக்கும். போதுண்ணா. கொஞ்சம் தான் எடுக்கிறேன். நான் தானே காசு போட்டு வாங்கினேன். நான் காசு தரேன் உனக்கு. நீங்களே தர மாட்டீங்கண்ணா, சும்மா சொல்லுவீங்க. சரி இங்கே உட்காரு, விளாட போகலாம். நல்லா இருக்குதுடா. நல்லா இருக்குண்ணா. அப்புறம் எதுக்கு நேற்று போகணும்னு சொல்கிறீங்க? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அம்மா சொன்ன என்ன சொல்லுன்னு பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க? இது சாது சோயா. கொஞ்சம் தான்டா. எனக்கு வேணா போனா. நான் இருந்துட்டு தானே உங்க நம்பி என் நம்பி அவங்க விளாண்டுருக்கேன். உங்க அங்கேயா? அவன் தான் இருக்கிறான். இங்கேயா? நீங்களும் நாங்களும் அங்கடா, இங்க இல்ல. அங்க பெட்ரோல் அப்புறம் ஒருத்த மதனே அப்புறம் நம்பி இருப்பான் விளாண்டு. அமைதியா இருக்கணும். எனக்கு நல்லாடா நவுத்து போச்சுடா. வயிறு வலிக்குடா. நீங்க என்ன சொன்னீங்க? வயிறு வலிக்குதான் அப்படியே தின்னுறீங்க. கொஞ்சம் கொடு, அதுக்கு மேல கேட்க மாட்டேன். கொஞ்சம் நீங்க வேணா கஷ்டறீங்க. வீட்டுல நான் கஞ்சி வாங்கிட்டு வந்தானா. கெஞ்சி வாங்கய்யா? ஆமா. ஒரு தடவை கெஞ்சாம வாங்கி பாரு. ஜோக் இல்லையா? நம்பி போய் வெயினா எனக்கு இல்லண்ணா. நீங்களாண்ணா காசு கொடுப்பீங்க. என்னடா இப்படி பேசுற? ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். எங்கடா சின்ன பையன் புடிங்கி தின்ட்டு போறீங்க? எல்லாம் ஜாலிடா. நம்பியா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் கேட்டவனே கொடுத்துருவான். அந்த ஏலியன் எல்லாம் ஏன்னா அம்மா யாருமே அவன் கேட்டா கொடுத்துருவான். அவன்கிட்டயாச்சும் போய் பேசிட்டு வரேன். போனா ஏலியன் வாடா டே, நீ என்னடானா கணக்கு பாக்குற இப்ப என்கிட்ட. நல்லா இருந்துச்சு. ஆனா டேய் அவனை பாத்தியா? சந்தோஷம் பாத்தியா? எங்கேயா போனானா? அங்க இது இருக்கானா? சரி கையில லட்டா நீ கொஞ்சம் கொடு. வாடா. நான் பாட்டுக்கு அழுதுட்டே போறான். இது எப்படி இருக்கு ரவுடிசம்? தானே ரவுடிசம். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம். சரிங்களா? பையன் வந்து டாஸ்க் வீடியோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா பையன் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவான். நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் வீடியோ இருந்தால் சொல்லுங்கண்ணா. என்ன சொல்கிறது திடீர்னு கேட்டிங்கன்னா ஏதாவது வந்து சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பண்ணிடுவேன் பையன். சரி, சென்னை பிள்ளைங்க மாதிரியா? பண்ணிடுங்க சார். பிள்ளைங்கோ நாங்கள் வேண்ட பிள்ளைங்கோ. சரி ஓகே, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஓகே, உங்களுக்காக பண்ணுறோம். நாங்களும் பண்ணுவோம். ஓகே சரி, ஓகே பார்க்கலாம். சரிண்ணா. என்ன சொன்ன டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம். புள்ளிங்கன்னா நீங்கள் என்னென்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அண்ணன் சொன்ன டாஸ்க்கு முடிச்சாச்சு. ஏதோ பைத்தியக்காரத்தனமாக ஆடி இருப்பேன். பாய். ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வீடியோ டாஸ்க் வீடியோ பண்ண போகிறோம். இங்கே ஒரு பஞ்சர் கடை இருக்குது, வாங்க போய் கேட்கலாம் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஆமாம் கெஞ்சி அஸ்ஸலாமு அலைக்கும். இது யூடியூப் சேனல் இருக்குதுண்ணா. ஒரு டாஸ்க் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாம் டாஸ்க் டிலே பண்ணிகிட்டு இருக்கிறோம். பையனுக்கு ஒரு டாஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவன் செய்வானா? இங்கேயே வேலை இல்லாமல் இருக்கிறேன். அதுவும் அடிக்கிற மொத்த வெயிலில் நீ வந்துட்டு டாஸ்க் சொல்கிறேன். நான் வேணா துணி துவைப்பியா? துணி துவைச்சிருக்கேன். நல்லா துவைச்சிருக்கியா? பையனுக்கு துணி துவைக்கிற வேலையை கொடுத்துருங்கப்பா. சரிண்ணா, சூப்பர்ண்ணா. வேற மாதிரிண்ணா. அடிக்குமே எந்த துவைச்சாகணும். ஜட்டியே போட்டிருக்கேன், அதை கழட்டியே கொடுப்போம், நீ துவைச்சு தான் ஆகணும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா கைஸ் இதான் நம்ம ஆகணும் டாஸ்க்கு. இதற்காக நம்ம துணி துவைச்சு கொடுக்குறோம். 10 ரூபாயா சுட்டி? இது எங்க ஏரியா? ஏய்
சரிக்குமா மறக்காதடா. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ. அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்துக்கு வந்தாச்சு, வாங்க போய் தூக்கலாம். தண்ணி வருதுடா, நீங்க காட்டுறது சரியா இருக்குடா. அவன் தானே சொல்றான். குழந்தையோட பாவாடை எடுத்துட்டு வந்திருக்கியா? எடுத்து காட்டுறா, எடுத்து காட்டு. அக்கா குழந்தை கிடையாது. எவன்டா பாவாடை போடுறது? நீதான். நீதான். பாத்தீங்கன்னா அவசரத்திலே பாவாடை எடுத்து வந்திருக்கிறான். எல்லாம் துணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க, பாவாடை எடுத்து வந்திருக்கான். டேய் அது உன் பாவாடா, உள் பாவாடைன்னு சொல்லி. டேய் துவடா, துவைக்கிற சோப்பு மட்டும் போட்டு இருந்தாண்ட போடுற. என்னது வாட்டை விட்டுருக்கான். ஆறுதா ஜாட்டி ஏய் பிளைடு போச்சான். கர்மா என்ன இப்படி ஜட்டி போடுறானா அடுத்த இல்லை சொல்றான்னு தெரியல. துவைச்சா தானே எங்க வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 20 தொடங்கிங்க. பின்னாடி இங்கெல்லாம் போதும் கதை நம்ம அதை நம்பிதான் ஆகணும். வர போதையில எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு ஏன்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பாய்.